மாற்றுத்திறனாளிகளின் கல்விக்காக நிதி திரட்டும் வகையில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தானில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை ரன்னர்ஸ் அமைப்பு சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் விப்ரோ மாரத்தான் நடைபெற்று வருகிறது. 5வது முறையாக இன்று நடைபெற்ற மாரத்தான் மாற்றுத்திறனாளிகளின் கல்விக்காக நிதி திரட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று காலை 4 மணிக்கு தொடங்கிய மாரத்தானில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஒரிஜினலாக நாங்கள் ஆரம்பித்தது என்னென்னா, ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பற்றி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். இப்போ இட் இஸ் மோர் கல்ச்சர் அண்ட் பீப்புளை வெளியில் கூட்டிகிட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளில அவங்க ஓடணும். நான் 2014 கலந்துருக்கேன். இது புது அனுபவமாக தான் இருக்குது. அப்பயே போன மாரத்தானுக்கு ஹாஃப் மாரத்தான் போனேன், ஃபுல் மாரத்தான் வந்திருக்கேன். இது நல்ல அனுபவமாக, உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இதுவாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேர்தலுக்காக வெளியிடப்படும் வெற்று அறிவிப்புகளால் பொதுமக்களுக்கு எவ்வித நன்மைகளும் ஏற்பட போவதில்லை என்று தெரிவித்தார். தேர்தல் அறிவிப்பு இன்னும் 2 வாரம் தான் இருக்கிறது. இந்த 2 வாரத்தில் எந்த நன்மையும் செய்ய போவது கிடையாது. 5 ஆண்டு காலம் தூங்கிக் கொண்டிருக்கிற அரசாங்கம் இப்பொழுது விழித்துக் கொண்டு தேர்தலுக்காக இது போன்ற அறிவிப்புகள், வெற்று அறிவிப்புகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் எந்த பயனும் இருக்க போவது கிடையாது. இது வெறும் அறிவிப்புகள் தான். கடந்த காலத்திலே 110 விதியிலே 179 அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் செய்தார்கள். அதிலே 5 விழுக்காடு கூட நடைமுறையில் படுத்தவில்லை.